ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி அம்மா அப்பா ஊருக்கு போகிற நாள் வந்தாச்சு. அன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆனது துணி காய போடுறதுலேருந்து தான். அன்றைக்கி சன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அர்மான் கூட மாடியில் கொஞ்ச நேரம் விளையாண்ட. அன்றைக்கி ஏன்னு தெரியல, அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கீழே வந்து துணி இன்னொரு பேட்ச் வாஷிங் மிஷினில் போட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசையும் சட்னி. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாக்கிங் போகலான்னு கிளம்பிட்டோம். வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணமோ இல்லையோ, அர்மான் கீழே விழுந்து அவனுக்கு அடிபட்டுச்சு. அதனால் எங்கள் அப்பா தோள் மேலே தூக்கிட்டு போயிட்டு இருந்தார். அவனுக்கு அதில் ஒரே ஹாப்பி. அவனுக்கு அப்படி தோள் மேலே போட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும். சரி, ஒரு காரணமும் கிடச்சிச்சா ஜாலியாக போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எங்கள் அம்மா அப்பா முன்னாடி போயிட்டாங்க. நானே என் பையன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தோம். என் தங்கச்சி தான் தனியாக போயிட்டு இருந்தால, சரி அவளையும் வான்னு கூப்பிட்டேன். அவள் கேமரா பார்த்து ஹலோ கைஸ் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தா. எங்களுக்கு பின்னாடி வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, நாங்கள் கேமரா வச்சுருக்கிறத பார்த்து அவங்க எங்களையே குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா ஒரு ஃபன் பண்ணார் பாருங்கள். My name is Asmatullah. I am studying UKG. I am a soldier. I am brave and strong. I fight for my country. I save my country. Jai Hind. Thank you. இப்படி ஃபேமிலி கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டை கூட்டி முடிச்சுட்டு லஞ்சு ரெடி பண்ணிட்டேன். பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தி. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஈரோடு வரையும் ட்ராப் பண்ணிடலான்னு நாங்கள் கிளம்புனோம். போகிற வழியில் பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணணுன்னு சொன்னாங்க. அவள் ஹேர் கட் பண்ணுறது பார்த்து என் பையன் எனக்கும் பண்ணி விடுங்கண்ணா. சரி வாடா நானே பண்ணி விட்றேன்னா, இல்லைல்ல அந்த அக்கா தான் பண்ணி விடணுன்னு அந்த அக்காவை கையை காமிச்சான். அர்மான், ஐ லவ் யூ. பாப்பா ஹேர் கட் பண்ண கேப்பில் நானும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு த்ரெட்டிங் பண்ணேன். இதுக்கு மேலே நான் என் லைஃப்பில் அது என்றைக்குமே பண்ண போகிறதே இல்லை. ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ பெயினாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் பண்ணதுமே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அம்மா அப்பாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.